அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். முத்துக்குமரனுக்கு ஆதரவாக வீடியோ போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. நீங்க என்ன அவருக்காக பிஆர்ஓ வேலை பாக்குறீங்களா, இல்ல அவருக்கு ஆதரவாக செயல்படுகிறீர்களா அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. முத்துக்குமரனுக்காக நான் வீடியோ போடுறதுக்கு ஒரே ஒரு காரணம், பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் அவர்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் அப்படி என்கிற ஒரே நோக்கம் மட்டும்தான். முத்துக்குமரனுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். பிக்பாஸ் பார்க்கிற பார்வையாளர்கள் அனைவருக்கும் ஒவ்வொருத்தரையும் ஏதோ ஒரு விதத்துல ரொம்ப பிடிச்சிருக்கும், அவர்களுடைய ரசிகர்களாக மாறி இருப்பீர்கள். அது போலத்தான் எல்லோருக்கும். ஆனால் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற யாராவது ஒருவர் பாதிக்கப்படும் போது அவருக்காக குரல் கொடுக்க வேண்டும் அப்படி என்கிற ஒரு எண்ணம் நமக்குள் வருகிறது. அப்படி வந்தால் அது முத்துக்குமரன் பாதிக்கப்படும் போது போன வாரம் அந்த டாஸ்க்ல விதியை மீறிவிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் மீது ஒரு முத்திரை குத்துறீங்க. இதற்கு முன்னாடி பிக்பாஸ் வீட்ல இது போல நிகழ்வுகள் பல நடந்திருக்கு. அப்போல்லாம் பொங்காத பிக்பாஸ் ஏன் இப்போ பொங்கினார் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோவை நம்ம போட்டு இருந்தோம். இப்போ முத்துக்குமரன் நீ கெத்துக்குமரா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்களே சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர் எப்பப்பா சொன்னாரு நீ இப்படி சொல்ற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முத்துக்குமரன் அவர்களை போன வாரம் இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்ல அந்த விதிமீறல் செய்து விட்டார் அப்படின்னு பிக்பாஸ் கடுமையாக வான் பண்ணி அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கேப்டன்ஷிப் இது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லும் போது, சனி ஞாயிறு முத்துக்குமரனுக்கு மிகப்பெரிய ரோஸ்ட் இருக்கும், முத்துக்குமரனை வச்சு செய்ய போறாரு விஜய் சேதுபதி அவர்கள் அப்படின்னு பல பேர் காத்து கொண்டிருந்த நேரத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் எல்லா விஷயத்தையும் பேசிட்டு ஒவ்வொரு தடவையும் முத்துக்குமரன் கிட்ட உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் முத்துக்குமரன் அப்படியே பயந்து போய் என்ன நடக்க போகுதோ அப்படின்னு ஒரு பதட்டத்தில் தான் இருந்தார். ஆனால் ஷோ முடியும் போது முத்துக்குமரன் கிட்ட விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றாரு, இங்க கேட்டீங்களா சத்தத்தை அப்படின்னும் போது அந்த அரங்கம் ரொம்ப கைத்தட்டல் ஒரே ஆர்ப்பரிப்பு. அதை பார்த்து முத்துக்குமரன் அப்படியே நிக்கிறாரு. அப்ப விஜய் சேதுபதி அவர்கள் சொல்றார், கைத்தட்டல் அந்த சத்தம் கேட்குதா, நீங்க செஞ்சது தப்பு, அவ்வளவுதான், அதை விடுங்க, அதை விட்டுட்டு அடுத்த கேமுக்கு நீங்க போயிட்டே இருங்க, புரியுதுங்களா? இதெல்லாம் போட்டு மண்டைக்குள்ள வச்சு ஒன்றும் பெருசா பண்ண வேணாம், நீங்க செய்யறத பாக்குறதுக்கு நல்லா இல்ல, அதனால நீங்க அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டாம், இந்த சாரி கேட்கறதெல்லாம் வேணாம் அப்படி என்று அவர் ஒரு ஹிண்ட் கொடுக்கிறார். உனக்காக வெளியில இவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள், உன் ஆட்டத்தை நீ சரியா ஆடு, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ரொம்ப தெளிவா ஆடு, குழப்பங்கள்லாம் எதுவும் வேணாம், தப்பு உனக்கு தாயா அப்படின்ற ரீதியாக விஜய் சேதுபதி அவர்கள் அழகா லீவ் கொடுத்துட்டு போயிட்டார். சும்மா புள்ளி வச்சாலே முத்துக்குமரன் பூந்து விளையாடுவாரு. விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு கோடே போட்டு கொடுத்துட்டாரு, முத்துக்குமரன் அதுல அழகா ரோடு போட்டு வெளியில வருவார் அப்படி என்பது நம்முடைய நம்பிக்கை. முத்துக்குமரன் நல்லவரா கெட்டவரா, என்னடா அது பெரிய ஒரு பட்டிமன்றமே வைக்கணுமா? மனிதனாக பிறந்து விட்டால் மனிதனுக்குள் கெட்டதும் நல்லதும் கலந்துதான் இருக்கும். கோபம் வராத மனிதனும் கிடையாது, பாசம் இல்லாத மனிதனும் கிடையாது. ஏதோ ஒரு நேரத்துல அவன் மிருகத்தனத்தையும் ஏதோ ஒரு நேரத்துல மனிதத்தனத்தையும் அவன் காட்டுகிறான். அப்படி இருந்தாலும் அவன் மனிதன். அப்படித்தான் இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அத்தனை பேர் இருக்கிற எல்லாருமே நல்லவங்க தான், கெட்டவங்க தான். நேரத்துக்கு தகுந்தா போல் அவர்களுடைய அந்த ஆட்டம் மாறுது. சில பேர் கண்ட்ரோல் பண்றான், சில பேர் கண்ட்ரோல் பண்ண முடியாம மாட்டிக்கிறான். இதுதான் வித்தியாசம். முத்துக்குமரன் அவர்கள் நடிக்கிறார், ஆமா உண்மையிலேயே நடிக்கிறார். அவர் ஆட்டம் ஆடுறாரு. ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு அந்த லேபர் டாஸ்க்ல தீபக் கிட்ட, இந்த அருண் பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப ப்ரொவோக்கிங்கா இருக்கு, நான் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னை மீறி நான் வெளியில வந்துருவணும், முட்டி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ முத்துக்குமரன் தன்னை கண்ட்ரோல் பண்ணி தான் கேம் ஆடுறாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதை போய் நடிக்கிறார் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் பிக்பாஸ் வீட்டோட அந்த சட்டத்திட்டங்களில் ஒன்று. உன்னை உள்ள வைப்போம், உள்ள வச்சு உன்னை மென்டலி ப்ரெஷர் கொடுப்போம், நீ எப்படி உன்னை மீறி வெளியில வர அப்படி என்பதை நாங்க காட்டுவோம், உன்னுடைய முகத்திலேயே நாங்கள் கிழிப்போம் அப்படி என்பது ரீதியாகத்தான் இந்த போட்டியே. அதுல எப்படி நான் உள்ள என்னை அடக்கி கொண்டு நான் நல்லவனா, நான் இப்படித்தான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த 106 நாள் காட்டிட்டுனா நீதான் தப்பு வாங்கறதுக்கு தகுதியான ஆள். அப்படித்தான் இப்ப தொடர்ச்சியாக வருது. இந்த அர்ச்சனாலாம் பாத்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர் வேற, ஆனா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவங்க இருந்த கேரக்டரே வேற. அப்படி இருக்கும்போது முத்துக்குமரன்லாம் ரொம்ப திமிர் பிடிச்சவ அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றீங்க. அதுலயும் எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு. முத்துக்குமரன் திமிர் பிடித்தவன் தான். ஏன் திமிர் பிடித்தவன்? நேர்மையும் அதாவது திறமையும் இருக்கிற எல்லார்கிட்டையும் திமிர் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அவங்ககிட்ட நேர்மை இருக்கு, அவங்ககிட்ட திறமை இருக்கு, கூடவே அவனுக்கே தெரியாது திமிரும் இருக்கும். இது எல்லாருக்கும் வழக்கமா இருக்கக்கூடிய ஒன்று. யாருக்கிட்ட இந்த திமிரும் அந்த ஆணவமும் இருக்காதுன்னா நடிக்கிறான் பாருங்க, நான் நல்லவன் போல நடிக்கிறான் பாத்தீங்களா, அவன்கிட்ட திமிர் வராது. அவனை நீங்க காரி துப்புனாலும் அவனை என்ன பண்ணாலும் அவன் நடிப்பான். எனக்கு கோவம் வரலையே, நான் இப்படிதான், நான் ரொம்ப அன்பானவன், நான் ரொம்ப பாசமானவன் அப்படின்னு சொல்லி போலியாக நடிப்பார்கள்.
ஆனா நேர்மையும் திமிரும் இருக்கிறவனை போயிட்டு நீங்க மூஞ்சிக்கு நேரம் ஏதாவது திட்டினா என்ன எப்படா நீ கேட்கலாம் அப்படின்னு அவனுக்கு கோவம் வரும். அப்படி கோவம் வந்தா திமிரு இருந்தாதான் அவன் மனுஷன், அவன் உண்மையாக இருக்கிறான் என்று அர்த்தம். அப்படி பார்க்கும்போது முத்துக்குமரன் அவன் ரொம்ப நேர்மையா இருக்கிறான். கோவம் வர இடத்த கோவப்படுறான், கோவத்தை அடக்க வேண்டிய இடத்த அடக்குறான். வாழ்க்கையில என்னென்ன அதாவது வெளியில நம்ம என்னெல்லாம் கடைபிடிக்க வேண்டுமோ அதை அருமையாக கையாளுகிறான். இப்ப முத்துக்குமரன் ஒருவன் மட்டும்தான் அந்த வீட்டுல ரொம்ப நேர்மையாக கேமை விளையாடுறான்னு என்னால சொல்ல முடியும். அதுக்கு பல உதாரணம் இருக்கு. அருண் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 வாரம் வந்து ரொம்ப விஜய் சேதுபதி அவர்கள் புகழ்ந்து பேசின உடனே அவனுடைய ஆட்டம் வேற லெவல்ல இருந்தது. ஆனா அடுத்த ஒரே வாரத்துல வந்து சும்மா அடி அடிச்சு கடைசியில டப்பா கிழிஞ்சிடுச்சு. இப்ப அருணால தான் என்ன பண்ணணும், என்ன ஒண்ணுமே புரியல, என்ன அனுப்பிடுங்களா வெளியில, நான் போயிடுறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இருக்கிறார். இது அருணோட ரசிகர்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுக்கும் தான். ஆனா என்ன பண்றது, அதான அது உண்மை. அதான் விஷால் இது வரைக்கும் பொம்மை போல தன்னை பாதுகாத்து கொண்டு வந்த விஷால் இந்த கேப்டன் வந்து ஆன உடனே யாரும் சொல்லாத வார்த்தை ஃப்ராடு கேப்டன், ஒரே அடி முடிஞ்சு போச்சு. அவர் டோட்டலா அந்த 75 நாள் கடந்து வந்தது நீ ஃப்ராடு, நீ இவ்வளவு நாள் வீட்டுல ஏமாத்திட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் அடிச்ச அடின்றது ரொம்ப சாதாரண அடி இல்ல. அதுக்கப்புறம் போயிட்டு உள்ள புலம்பும் போது திருப்பி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து எப்பா தப்புன்னு சொன்னா அதை ஏத்துக்கணும், புகழ்ந்தா மட்டும் பாராட்டுகள் வந்தா மட்டும் ரொம்ப பெருமையா வாங்கிக்கிறீங்க, ஆனா தப்பு செஞ்சுட்டீங்கன்னு சொல்லும் போது நீங்க ஏன் அதை ஏத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் திருப்பும் ஒரு அடி தலையிலே 2 டப்பாவும் நசுங்கி போச்சு. முத்துக்குமரனுடைய ஆட்டம் ஆரம்பத்திலேயே முடிந்து போயிருக்கும். அதாவது அவனும் மனுஷன் தானே, கொஞ்சம் சலனப்பட்டு இருந்தால் கேமே இல்லை. எப்படின்னு கேக்குறீங்களா, ஜாக்லின் விரித்த வலை. ஜாக்லின் வந்து அவங்க ஒரு கேம் ஆடுறாங்க, எப்படி மற்றவர்களை பகடைக்காயா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுல அவங்க கில்லாடி, அதை பாக்குற எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் ஆரம்பத்திலேயே முத்துக்குமரன் கிட்ட ஒரு காதல் வலையை அவங்க வீசினாங்க. அது வந்து கண்டென்ட், ஷோ முடிஞ்சு வெளியே வந்தா யாருன்னே தெரியாது. ஆனா உள்ள இருக்கும்போது ஒருத்தனை வந்து வீழ்த்துறதுக்கு இந்த காதல் ஒரு ஆயுதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு தூண்டில போடும்போது அந்த தூண்டில் முள்ள பிச்சு திருப்பி ஜாக்லின் கிட்டே தூக்கி போட்டு அதுக்கு நாங்க வரலாமா, அதுக்கான இடமும் இது இல்லை, நான் கேம் விளையாட வந்திருக்கேன், நான் வாழ்க்கையில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், ரொம்ப போராடி இருக்கேன், எனக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கப்போ அதை நான் பயன்படுத்திக்கணும், அதை விட்டுட்டு மற்றதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அப்பவே முத்துக்குமரனுடைய கேம் ரொம்ப சிறப்பா ஆரம்பிச்சிருச்சு. அது இது வரைக்கும் போய்கிட்டே இருக்கு. இப்போ முத்துக்குமரன் இந்த பிக் பாஸ்ல இந்த கேப்டன்ஷிப் இந்த நாமினேஷன் 3 பாஸ் போனதெல்லாம் தேவையில்லாத பருத்தி முட்டை எல்லாம் இப்போ வெளியில போயிடும். இந்த ஜெஃப்ரிக்கு எல்லாம் பார்த்தா வாரம் நாமினேஷன் 3 பாஸ் எல்லாம் கும்பலா உட்காந்து ஓட்டு எடுக்க ஜனநாயக முறைப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஜனநாயக முறைப்படின்னு பேர் வச்சாம பாருங்க, என்ன சொல்றதுன்னு தெரியல. தனக்கு வேண்டியப்பட்டவனுக்கு கையை தூக்கிட்டு அவனுக்கு 3 பாஸ் கொடுத்து இவ்வளவு நாள் இருந்துட்டு வருது. ஜெஃப்ரி எல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு பரிதாபப்படுவதா இல்ல அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்மள மாதிரி ஒரு ஏழ்மையான குடும்பத்தில இருந்து வந்த பையன் ஜெஃப்ரி, அவனுக்கு திறமை இருக்கு, பேச்சு திறமையும் இருக்கு, அவனுக்கு பாடுற திறமை இருக்கு, ஆக்டிவிட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாம் இருந்தும் சிந்திக்கிற திறமை இல்லை. இந்த வாரம் இங்க இருக்கலாமா, அடுத்த வாரம் அங்க இருக்கலாமா அப்படி என்கிற ஒரு அலைபாய்கிற மனசு, இதை உன்னை விட இன்னொன்னு பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி இடம் மாறிக்கிட்டே இருக்கிற அந்த ஜெஃப்ரிக்கு இந்த முத்துக்குமரன் வைத்த செக், ஜெஃப்ரி எல்லாம் வெளியில இந்த வாரமோ இல்ல அடுத்த வாரமோ இல்ல மெல்லிக்கு விஷயம் வேற இடத்துல வெளியில வர்றதுக்கு, அதாவது தேவையில்லாத அந்த பருத்தி மூட்டையெல்லாம் தூக்கி வெளியில போறதுக்கு ரொம்ப வசதியா போச்சு பிக் பாஸே பல நேரங்கள்ல வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார். யாரால, இவனுங்களால. அதாவது எல்லாரும் லிவிங் ரூமுக்கு வாங்கன்னு சொன்னா ஒருத்தனும் போக மாட்டான், அப்பதான் ஒருத்தன் பாத்ரூம் போவான், அப்பதான் ஒருத்தன் வெளியே தம் அடிக்க போவான். இந்த மாதிரி எல்லாம் அவனுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, வந்து உட்காருவான். உட்காந்துட்டு சும்மா இருக்க மாட்டானுங்க, பேசிக்கிட்டே இருப்பானுங்க. இது எந்த சீசன்லயுமே நடக்காத ஒரு விஷயம். அவனுக்கு என்ன வெளியில பண்ணாலும் பிக் பாஸ் கூப்பிடுறாருன்னா கரெக்டா வந்து உட்காருவானுங்க. ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா அதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய விதிமீறல். அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு, இவங்க நடுவில் பேசிக்கிட்டே இருப்பானுங்க. இது எல்லாம் காண்டான பிக் பாஸ் தான். இதை எப்போ நிறுத்துறது அப்படின்னு பார்த்துக்கிட்டே வரும்போது இப்போ வந்து அருண் ஏதாவது பண்ணும்போது செஞ்சா அது முடியாது. அவனுக்கு வந்து அந்த பிக் பாஸ் அந்த இயக்குனர் வந்து சப்போர்ட், விஷாலுக்கு மற்ற வேற யாருக்குன்னா பெருசா இம்பாக்ட் இருக்காது. அப்ப யாருக்கு இந்த மாதிரி பண்ணா இந்த மக்கள் கிட்ட போயிட்டு டிஆர்பியை நம்ம ஏற்ற முடியும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் முத்துக்குமரன் ஏதாவது சின்ன தவறு செய்தால் அதுல இருந்து இந்த நம்ம விஷயத்தை கொண்டு போவோம், அப்போ மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க, டிஆர்பி நமக்கு ஏறும் அப்படி என்பது பிக் பாஸோட அந்த டீமோட யுக்தி. அதெல்லாம் அவங்க செய்திருக்கிறார்கள். அதுக்கும் முத்துக்குமரன் தான் வந்து தன்னுடைய கண்டென்ட்டை கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆக இந்த பிக் பாஸ் ஷோவே முழுக்க முத்துக்குமரனை ஒருவனை மட்டும் வைத்துதான் போகுது அப்படின்னு என்னால ஆணித்தரமாக சொல்ல முடியும். நீங்க பல பேர் வந்து பிஆர்னு போட்டாலும் சரி, நீ உருட்டுன்னு சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, இவைகள் தான் நிதர்சனமான உண்மைகள். ஆரம்பத்துல விஜய் சேதுபதி அவர்கள் அந்த என்ன ஷோல நடக்குதுன்னு தெரியாம விடுதலை பட ஷூட்டிங்கு, அப்புறம் ப்ரொமோஷனு, அப்புறம் டப்பிங், அதுல ரொம்ப பிஸியா இருந்ததால ஒரு 3 எபிசோடு பாத்தீங்கன்னா 4 எபிசோடு பாத்தீங்கன்னா
மக்கள் கிட்ட அவருக்கு மிகப்பெரிய வெறுப்பை தான் சம்பாதிச்சு அதாவது ரொம்ப மக்களுடைய பெரிய வெறுப்பை அவர் வந்து சம்பாதிச்சார். அதுக்கப்புறமாக அவர் உஷாராயிட்டு அவர் ஒரு டீம் போட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து நீங்க எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை ஓரமா வைப்பா, இன்னும் இந்த வாரம் இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க, நீங்க என்ன எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கலந்து பேசி அவர் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த அருண் டப்பாக்கள் உடைக்கப்பட்டது. விஷால் ஃப்ராடு கேப்டன் ஆனா, அன்ஷிதா மூஞ்செல்லாம் கிழிச்சு தொங்க விட்டுட்டாரு. ஜெஃப்ரி எல்லாம் பாவம், அவனை திட்டக்கூடாது அப்படின்றதுக்காக விட்டு வச்சிருக்கிறாரு. இப்படி இந்த ஷோவையே ஒரு பில்லர் போல இருந்து தாங்கி கொண்டிருக்கிற முத்துக்குமரனுக்கு ஆதரவாக வீடியோ போடுறதுல எனக்கு எந்த ஒரு அச்சமோ எந்த ஒரு தயக்கமோ கிடையாது. காரணம், யார் ஒருவன் பாதிக்கப்பட்டாலும் அவனுக்காக குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்றதுதான் என்னுடைய நோக்கம். அதை விட இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, அழகா தமிழ் பேசுறான். சிங்கப்பூர், மலேசியா, பல இடங்கள்ல இருந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தா அதை போய் பாருங்க. பல பேர் சிங்கப்பூர், மலேசியா, அயல் நாடுகள்ல இருந்து கமெண்ட் போடுறாங்க, அண்ணா இந்த மாதிரி நான் சிங்கப்பூர், இந்த மாதிரி நான் மலேசியா, அதாவது நாங்களும் முத்துக்குமரனுடைய ரசிகர்கள் அப்படின்னு. அப்போ அவங்கள முத்துக்குமரன் எந்த வகையில் ஈர்த்திருப்பார்? ஏமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. தமிழை அழகாக தெளிவாக சிறப்பாக பேசக்கூடிய ஒருவர் தமிழன் இருக்கும் இடமெல்லாம் போய் சேர்ந்து விடுவார். அப்படித்தான் முத்துக்குமரன் என்னையும் ஈர்த்து இருக்கிறார். அந்த வகையில் முத்துக்குமரனுக்கு ஆதரவு அளிப்பதில் எனக்கு ரொம்ப பெருமையாகத்தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி நீங்க என்ன நினைச்சு போட்டாலும் சரி, அது நான் ரெஸ்பாண்ட் பண்ண போறது இல்லை. முத்துக்குமரன் ஆடுகிறதுக்கு ரொம்ப சரியான கேம். அவன் மக்களுக்காக ஆடுகிறான், அவனுக்காக ஆடுகிறான். அதுல வந்து அவனை நடிகன் சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். அவன் மகா நடிகன். அப்போ நடிகனுக்கு தான் பிக் பாஸ்ல விருது கொடுப்பீங்கன்னா அப்ப மகா நடிகனுக்கு 2 விருது கொடுக்கணும், தெரியுதுங்களா? ஆக முத்துக்குமரன் பாதை சரியான பாதை, அவன் போகிற பாதை மிகச்சரியான பாதை, அவன் வெற்றி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கான். விஜய் சேதுபதி அவர்கள் 2 தடவை சொல்லிட்டாரு, முத்துக்குமரன் வந்து என்னுடைய ஆசை 105வது நாள் வரைக்கும் இந்த வீட்டுல இருந்துட்டு உங்க பக்கத்துல வந்து நான் ஸ்டேஜில் நிற்கணும்னு சொல்லும் போது நிச்சயமாக அது நிறைவேறும் அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லி இருப்பாரு. அது ஒரு ஹிண்ட். அடுத்ததாக அதாவது எதுக்கு நீங்க போட்டு மன உளைச்சல் ஆகுறீங்க, இதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க, இது ஒரு சின்ன தவறு தான், நானும் பார்த்தேன். அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் வந்து நீங்க அந்த வீடியோல பார்க்கும்போது நீங்கள் அதாவது ஏதோ ஒரு சிந்தனையில இருந்தீங்க, நானும் அந்த வீடியோவை பார்த்தேன், ஆனா நீங்க சொன்ன காரணம் தான் என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் மேல் தவறு இல்லை, அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, கேம சரியா ஆடுங்கன்னு இன்னொரு ஹிண்டையும் கொடுத்துருக்காரு. அப்போ கப்பு யாருக்கு? மக்களுடைய கப்பு முத்துக்குமரனுக்கு. பிக் பாஸ் நீ யாருக்கு வேணாலும் கப்பை கொடுத்துட்டு போ அப்படி என்று சொல்லிக்கொண்டு தமிழனை ஆதரியுங்கள், தமிழனுக்கு வாக்களியுங்கள் என்று போன தடவை நான் ஓட்டை கேட்கல. ஆனால் பல பேர் இப்படி கமெண்ட் போறதால இப்போ நான் கேட்கிறேன், தமிழனை ஆதரியுங்கள், தமிழனுக்கு ஓட்டு போடுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அரசியல் கருத்துக்கள் பேசுவோம், தேவைப்பட்டால் இது போன்ற பாதிக்கப்பட்டவருக்காக குரல் கொடுப்போம். நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் 7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.